கல்வியை கற்பதற்காக எந்த விலையும் கொடுப்பதற்கு இன்றைக்கு எல்லா பெற்றோர்களும் தயாராக இருக்கிறார்கள். விதவிதமான விளம்பரங்கள் நாளேடுகளின் கண்ணை மறைத்துக் கொண்டு வருகின்றன. எப்படியாவது உயர்ந்த கல்வியில் உன்னதமான இடத்தை பிடிக்க வேண்டும் என்கிற தாகமும் தவிப்பும் எல்லா பிள்ளை செல்வங்களுக்கும் இருக்கிறது. அந்த பிள்ளை செல்வங்கள் விரும்பக்கூடிய கல்வியை பெற்றுக்கொள்வதற்கு தேடிக்கொண்ட சொத்துக்களை எல்லாம் துறந்துவிடக்கூடிய மனோபாவம் இன்றைக்கு பெற்றோர்களுக்கும் இருக்கிறது. கடல் கடந்த நாட்டில் போய்தான் கல்வி கற்க முடியும் என்றால் அதற்கு கழுத்திலே கிடக்கக்கூடிய தாலிச்சங்கிலியை கூட தாரை வார்த்தை தருவதற்கு தமிழ்நாட்டில் பிறந்த தாய் ஒருத்தி இன்றைக்கு முடிவுக்கு வருகிறாள் என்கிற அளவுக்கு கல்வியின் மீது நாட்டு மக்களுக்கு மிக தாகமும் மோகமும் இருக்கிறது. செல்வத்தின் மீது இருக்கிறதா என்று கேட்டால் இதைவிட அது அதிகமாக இருக்கிறது. செல்வத்து பயனே ஈதல் என்பதை தாண்டி எப்படியாவது செல்வம் சேர்க்க வேண்டும் என்கிற நிலைமைக்கு மனித சமூகம் தன்னை இன்றைக்கு தாழ்த்தி கொண்டு முறையற்ற வழிகளில் செல்வத்தை சேர்ப்பதற்கு முகம் கொடுக்க தயாராகிவிட்டது. ஒரு நுகர்வு கலாச்சாரத்தின் நுகத்தடியில் பூட்டப்பட்டதற்கு பிறகு செல்வத்தை தேடியாக வேண்டிய கட்டாயமும் தேவைக்கு ஏற்ப இன்றைக்கு எழுகிறது. வளர்ந்த நாடுகளின் வரிசையில் வைத்து என்னுடைய தாய் நாட்டை வைத்து நான் எண்ணி பார்க்க முடியாவிட்டாலும் வளர்ந்த நாடுகளுக்கு ஈடாக என்னுடைய தாய்நாடு மலர வேண்டும் என்கிற தாகமுள்ள தம்பிமார்கள் இன்னைக்கு உலகத்தினுடைய 8 திசைகளிலும் 16 கோணங்களிலும் இந்த நாட்டினுடைய பெருமையை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். செல்வத்தை எந்த வழியிலாவது தேடிக்கொள்ள வேண்டும் என்கின்ற முயற்சியில் பல பேர் இறங்கி இருக்கிறார்கள். எல்லோருக்கும் வெற்றி கிடைப்பதில்லை. வீரம் அதுவும் கடைச்சிறக்கல்ல, அது ஒரு மனிதனுக்கு இருந்து தீர வேண்டிய பண்பு. அந்த வீரம் இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை கேட்டு நான் வருவதற்கு முன்னாலே இங்கே ஒரு இலக்கிய விளக்கமே ஒரு ஆசிரியர் சொல்லி கொண்டிருந்தார். அன்னைக்கு வீரம் அப்படி இருந்துச்சு. எட்டயபுரம்னு ஒரு ஊர், பாரதி பிறந்த ஊர். பாரதி பிறந்த ஊரில் நான் கல்லூரி மாணவனாக இருந்து காலகட்டத்தில் ஒரு வழக்காடு மன்றம், அந்த வழக்காடு மன்றத்தில் பேசுவதற்கு நான் போயிருந்தேன். அந்த பாரதி மணிமண்டபத்துக்குள்ளது அந்த வழக்காடு மன்றம் நடைபெறுகிறது. பாரதி மணிமண்டபத்தினுடைய வாயிற்காப்பாளர், அவருக்கு பேர் மயில்வாகனன், அவரிடத்தில் வணக்கம் தெரிவித்துவிட்டு அரங்கத்திற்குள் சென்றேன். எட்டயபுரத்திற்கு பக்கத்தில் ஒரு வட்டமான பாறை, மணம் செய்து கொண்ட தம்பதிகள் கழுத்தில் மாலையோடும் கண்களில் கனவுகளோடு வந்து அந்த வட்டமான பாறையை தொட்டு கும்பிடுகிறார்கள். நான் இந்த மயில்வாகனன் என்கிற காலத்தால் மூத்த பெரியவரிடத்தில் கேட்டேன், மணம் செய்து கொண்ட தம்பதிகள் எட்டயபுரத்தில் இருக்கின்ற வட்டமான பாறையை தொட்டு கும்பிடுகிறார்களே, இதனுடைய தாற்பயம் என்னவென்று கேட்டேன். அவர் சொன்னார், ஒன்றுமில்லை சம்பத், இந்த வட்டமான பாறையை தொட்டு தூக்கி எவன் ஒருவன் தோளில் வைத்துக் கொள்கிறானோ அவனுக்குத்தான் இந்த ஊர் வட்டாரத்தில் பெண் கொடுப்பது அன்றைக்கு வழக்கமாக இருந்தது. பிறகு என்ன ஆயிற்று என்று கேட்டேன். பிறகு தொட்டு தூக்கி தோளில் வைக்கக்கூடிய வல்லமையை அவன் இழந்தான். அதற்கு பிறகு உருட்டி விட்டால் போதும் பெண் கொடுக்கலாம் என்று நிபந்தனையை தளர்த்தினார்கள். இப்போது என்ன அதற்கு பிறகு என்ன ஆயிற்று என்று கேட்டேன். உருட்டி விடுவதற்கும் சக்தி இல்லாமல் அவன் இருந்தான். அசைத்தால் போதும் என்று அவனுடைய நிலைமைக்கு ஏற்ப நிபந்தனையை தளர்த்தினார்கள். இப்போது என்ன ஆயிற்று என்று கேட்டேன். அசைக்கிற ஆண்மையும் இழந்துவிட்ட காரணத்தால் கல்யாணம் செய்து தொலைத்து விட்டு வந்து கும்பிட்டு விட்டு போய் என்று நிபந்தனையை தளர்த்தி விட்டார்கள். என்ன, உன் மகன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டா, இதோ அவன் ஈன்ற வயிறு இதோ இருக்கிறது, அந்த புலி இருந்த குகை இதோ இருக்கிறது என்று ஒரு புறதானூற்று தாய் சொல்லுகிறாள் என்று புறதானூர் முழுவதும் வீரத்தினுடைய விளை நிலமாக இந்த இலக்கியம் இருக்கிறது. 8 தொகை நூல்களில் ஒன்றான புறதானூர் முழுவதும் தமிழர்களுடைய வீரம், அவர்கள் நடத்திய போர், தலையானங்கானத்து சிறுவந்த நெடுஞ்செழிய பாண்டியன் நகுதக்கிணரே நாடுமிக்கூறினர் என்று சொல்லி
அவன் இளையவன் என்று கருதி அவனுடைய பகை பாராட்டியவர்களை தகர்த்து தரைமட்டமாக்கிய போர்க்கள காட்சிகளை எல்லாம் தென்னாட்டு போர்க்களங்கள் என்ற புத்தகத்தில் பன்மொழி புலவர் அப்பாத்துரை அவர்கள் வியந்தும் இதந்தும் பேசியதை படித்தால் குருதி சூடேறுகிறது. நெஞ்சிலே வீரம் வந்து மண்டுகிறது. இன்றைக்கு கல்வியில் நாட்டம் இருக்கிறது, செல்வத்தில் தேட்டம் இருக்கிறது, வீரத்தில் ஊட்டம் இருக்கிறது. இதில் இலக்கியத்தில் இதயத்தில் எது இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு இந்த சொல்லரங்கத்தில் கேள்வி. இதயத்தில் என்ன இருக்குன்னு நமக்கு ஓரளவு தெரியும். ஒரு பொருள் இனாமாக கிடைக்கிறது என்று சொல்லி ஒரு அறிவிப்பு வந்தால் அந்த அறிவிப்பை பார்த்துவிட்டு 6 மணி நேரம் காத்து நிற்பதற்கு கூட தயங்காத மனப்பான்மை உள்ளவர்களாக நாம் இன்றைக்கு இருக்கிறோம். அடுத்தவர்களை பழிவாங்கக்கூடிய உணர்ச்சி. இன்னைக்கு காலையில் செய்தித்தாளை பார்த்தால் மகாராஷ்டிர மாநிலத்தில் ஒரு பெண் கருப்பு என்று சொல்லி அவளை 4 பேர் இகழ்ந்தார்கள் என்று சொல்லி தன்னுடைய கணவனுடைய குடும்பத்தை பழிவாங்க வேண்டும் என்று கருதி ஒரு விருந்து நடந்த பொழுது அந்த விருந்திலே சமைக்கப்பட்ட உணவில் விஷத்தை கலந்து 5 பேர் செத்துப்போனார்கள், 120 பேர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி காலை நாளேட்டில் வருகிறது. விபத்திலே சாகாத நாள் இல்லை, வினை வந்து முடியாமல் மனிதர்கள் தொலைந்து போகிற செய்திகளுக்கு பஞ்சமில்லை. இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறதானாலும் இயங்கிக் கொண்ட உலகத்தில் இதயத்திலும் இலக்கியத்திலும் இருந்து கொண்டு எதற்கு முதலிடம், கல்விக்கா செல்வத்திற்கா வீரத்திற்கா என்று 3 கேள்வியை வைத்து எது முந்தி என்று சொல்ல முடியாத அளவுக்கு இந்த கேள்வியை தந்து நாஞ்சில் சம்பத்தை நடுவராக இருந்து நடத்துங்கள் என்று உமாசங்கர் கட்டளையிட்டு இந்த அரங்கம் இப்பொழுது கூடியிருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் கல்வின்னு சொல்லிடலாம், அதனால தான் என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு வீரம் இருந்தால் கூப்பிட்டுருப்பாரா? கூப்பிட்டுருக்க மாட்டார். எனக்கு செல்வம் இருந்தால் கூப்பிட்டுருப்பாங்களா? கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. கல்வி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். கல்வி இல்லை முக்கியம், செல்வந்தான் முக்கியம். ஏனென்றால் வளர்ந்து வருகிற உலகத்தில் உலகத்தோடு நாம் போட்டி போட வேண்டுமென்றால் நாம் நிறைய செல்வங்களை தேடிக்கொண்டாக வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. அன்றைக்கு தமிழர்களிடத்தில் திரண்ட செல்வம் இருந்தது. அன்றைக்கு வீட்டு வாசலில் உலை வைப்பதற்கான நெல்லை காய போட்டிருந்த பொழுது அதை விரட்டுவதற்கு பாதுகாப்பதற்கு நியமிக்கப்பட்டிருந்தால் ஒரு கிழவி, கோழி வந்தால் விரட்டு அப்படின்னு சொல்லி அவளுக்கு கொடுத்திருந்த வேலை. கோழி நெல்லை கொத்த வருகிறது, கொத்த வருகிற நெல்லை கோழியிடமிருந்து நெல்லை காப்பதற்கு தன்னுடைய காதில் கிடந்த மகரக்குலையை கலற்றி கோழியை எறிந்தாளாம். அவ்வளவு செல்வ செழிப்பு இருந்துச்சு. காதில் கிடந்த மகரக்குலை, தங்கத்தினால் வேயப்பட்ட மகரக்குலையை எறிந்து கோழியை விரட்டி காய போட்டதில்லை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு செல்வ செழிப்பு இருந்தது. சிலப்பதிகாரத்தை படிச்சிட்டிங்கன்னா காவிரிப்பூம்பட்டினத்தை பற்றி படிக்கிற பொழுது மருவூர் பாக்கம், பட்டினப்பாக்கம் என்று எத்தனை பாக்கங்கள், அல்லங்காடி நாளங்காடி என்று பகலிலும் அங்காடி இரவிலும் அங்காடி என்று இரவிலும் பகலும் இடையராதும் தடையராதும் ஒரு நகரம் ஏங்கிக் கொண்டிருந்தது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன நாகரிகத்திற்கு ஈடாக அன்றைக்கு ஒரு நகரம் அன்றைக்கு வடிவமைக்கப்பட்டதை காவிரிப்பூம்பட்டினத்தை பார்க்கும் பொழுது புல்லரிக்கிறது. செல்வத்தை தேடிக்கொண்டாக வேண்டும். அன்றைக்கு நிறைய செல்வம் தமிழர்களிடத்தில் இருந்தது. அவன் என்ன செய்துட்டான், எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டான். செல்வம் இருக்கிறதுங்கிறதை மறந்துட்டான். நிலையும் நினைப்பும் என்கிற புத்தகத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் அழகாக சொல்வார்கள், இவனுக்கு செல்வ செழிப்பில் இருந்ததுனால ஒரு செல்வந்தர் வீட்டு பிள்ளை கல்லூரிக்கு வருகிறான். மாலை நேரத்தில்
வழிநெடுக நிற்கக்கூடிய யாசகர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறான். எல்லாத்தையும் கொடுத்துட்டான். கொடுத்ததுக்கு பிறகு இவனுக்கு வீட்டுக்கு வருவதற்கு, பேருந்தில் ஏறி வருவதற்கு இவனிடத்தில் கையில் காசு இல்லை. இவன் இன்னொருவரிடத்தில் யாசிக்கிறான். இவன் யாசிப்பதை பார்த்து நீயே யாசிக்கிறாயா என்று கேட்ட பொழுது அவன் ஆங்கிலத்தில் சொன்னானாம், nowadays I don't agree with the beggar problem sir. இன்னைக்கு பிச்சைக்காரருடைய பிரச்சனை பெரும் பிரச்சனையா போச்சு, அதனால நான் கேட்கிறேன்னு சொல்லி இருந்ததையெல்லாம் இழந்த இனம் தமிழினம். நான் சேரமான் பெருமாள் நாயனார்னு சொன்னனே, திருவஞ்சைக்களம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அவருடைய அரண்மனை இருந்தது. திருவஞ்சைக்களம் எங்கே இருக்கு? இங்கே இருந்து நீங்கள் ட்ரெயினில் ஏறி போனால் இரிஞாலக்குடா இறங்கி அங்கே இருந்து 7 கிலோமீட்டர் கார் பிடிச்சு போனால் திருவஞ்சைக்களம் என்கிற திருத்தலம் வருகிறது. நாயன்மார்களினுடைய பாடல் பெற்ற திருத்தலம். அங்கே அரண்மனை இருந்தது. அரண்மனையில் அரசன் இருந்தான். அரசனுடைய பேர் சேரமான் பெருமாள் நாயனார். இன்னைக்கு ஆந்திராவில் சிக்கி கொண்டிருக்கிற காளகஸ்தி அன்றைக்கு என் கையில் இருந்தது. பன்னிராழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த திருப்பதி அன்றைக்கு என் கையில் இருந்தது. நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்த திருவனந்தபுரம் அன்றைக்கு என் கையில் இருந்தது. அன்றைக்கு என் கையில் திரண்ட செல்வம் இருந்தது, நாகரிக செழுமை இருந்தது, வானளாவிய செல்வமும் வரலாற்று பெருமையும் இருந்தது. இதெல்லாம் இருக்கிறது என்கிற நினைப்பில்லாமல் எல்லாவற்றையும் இழந்து போனதற்கு பிறகு இதை ஈட்டி தீர வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தமிழர்கள் தள்ளப்பட்டிருக்கிற காரணத்தால் கல்வியா செல்வமா வீரமா என்ற தலைப்பு விவாதிக்கப்பட வேண்டிய தலைப்பு என்று கருதி இந்த நாளில் இந்த தலைப்பை தந்திருக்கிறார்கள். கல்வியா செல்வமா வீரமா? கல்வியே என்று பேசுவதற்கு பெருமைக்குரிய பேராசிரியர், சைவ சித்தாந்தத்தில் கரைகண்ட பெருமகன், தபத்திரு குன்றக்குடியடிகளார் நிழலில் வளர்ந்த பிள்ளை, சிவகாசி அனாட்டமஸ் அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை தலைவராக கொடிகட்டி பிறந்தவர். அந்த பண்ணையில் அவரையே தலைவராக ஏற்றுக்கொண்டு முனைவர் பட்டம் பெற்றவர்கள் மட்டும் 100க்கு மேற்பட்டவர்கள். பேராசிரியர் டாக்டர் பூசி கணேசன் புலமையும் திறமை மிக்கவர். கல்விதான் பெருசு அப்படின்னு சாதிக்கிறதுக்கு வந்திருக்காரு. கல்விதான் பெருசுன்னு நான் சொல்லிக்கிடலாம், ஆனால் அவர் சொல்லணும். அது நியாயமாக இந்த அவைக்கு தலைமை தாங்கி அவர் தான் நடத்தணும். ஏன்னா என்னை விட புலமையும் திறமையும் ஆற்றலும் அறிவும் நிரம்ப பெற்றவர். ஆனால் எனக்கு இப்போ சனி உச்சம், அதனால் நான் இங்கே உட்கார்ந்துட்டேன், அவர் அந்த பக்கம் உட்கார்ந்துட்டார். இந்த பக்கத்தில் இல்லை, செல்வம் தான். எத்தனை நாவாய்கள் தமிழர்களிடத்தில் இருந்தன. சிங்களம் புட்பகம் சாவகம் எல்லாவற்றையும் கட்கத்தில் வைத்து கட்டியாண்ட காலத்தை நினைத்து பாருங்கள். சம்பத் கடலோடிய காலங்களை நினைத்து பாருங்கள். சம்பத் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் கடல் கடந்து எல்லை கடந்து எத்தனை தீவுகளை தன்னுடைய மடியில் வைத்து தங்களுடைய கொடியை பறக்க விட்ட காலங்களை நினைத்து பாருங்கள். செல்வமும் செல்வாக்கும் இல்லை என்றால் கல்வியை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும்? எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி முடிச்சிருக்கான், எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி முடிச்சிருக்கான் மைக்ரோபயாலஜி. தந்தி பேப்பரில் ஒரு சின்ன இன்டர்வியூ வந்திருக்கு, ஒரு நேர்காணல். அந்த தம்பி அந்த பேப்பரை எடுத்துகிட்டு என்ன வந்தான், நான் ஒரு கால்ஃபர் பண்ணியிருக்கான், எப்படியா நீங்கள் சொல்லி வாங்கித்தர முடியுமான்னு கேட்டான். நான் அந்த கல்லூரி முதல்வருக்கே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, இன்றைக்கி பேப்பரில் நீங்கள் கால்ஃபர் பண்ணியிருக்கீங்க, எனக்கு வேண்டிய பையன் 82% மார்க் இருக்குது, எப்படியாவது அவனுக்கு நீங்கள் இந்த டியூட்டர் போஸ்ட் விரிவுரையாளர் பதவியை தரணும், இல்லை நிறைய ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார் அந்த கல்லூரி முதல்வர். அதை விட பெரிய ப்ரெஷர் நான் தர்றேன், இந்த ப்ரெஷர் ரொம்ப பெரிய ப்ரெஷர், ப்ளஷர் ஏறினாலும் நசுங்காத ப்ரெஷர், ஏன் ப்ரெஷர் நீங்கள் தாங்க அப்படின்னு கேட்டேன். தந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். தந்துடுறேன்னு சொல்லிட்டு அடுத்த வாரத்தை சொன்னார், வேலையை போட்டு தந்துடுறோம், அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வர சொல்லுங்க கொடுத்துட்றேன், ஆனால் சம்பளம் வெறும் 7000 ரூபாய்னார். நான் படித்த தம்பிகளுக்காக பேசுகிறேன். இதுதான் தமிழ்நாட்டில் என் தேசத்தில் இன்றைக்கு படித்தவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற துயரம். 7000 ரூபாய். அந்த தம்பிக்கு கண்ணிலிருந்து கண்ணீர் உடனே வந்துட்டு,
நான் கண்ணில் விழுந்த கண்ணீரை அவன் கன்னத்தில் தொட்டு துடைத்து விட்டு சொன்னேன், போ பணியாற்று, உனக்கு ஒரு புதிய வாசல் அங்கே திறக்கும், வாழ்க்கையின் உச்சத்தை தொடுவதற்கு அங்கு உனக்கு ஏதாவது கிடைக்கும், அதை பற்றி பிடித்து கொண்டு நீ சிகரங்களை நோக்கி பயணிப்பதற்கு இது உகந்த பயிற்சி களமாக இருக்கும், சென்று வா என்று அந்த தம்பியை அனுப்பி வைத்து விட்டுத்தான் நான் இன்றைக்கு இங்கே வருகிறேன். கல்வி அவர் சொல்றார், செல்வம் 7,000 ரூபா தான் கொடுக்குறான் எம்எஸ்சி எம்பில் பிஹெச்டிக்கு. செல்வம் இருந்தா தேவையா? பிறகு விசாரிச்சு பார்த்தா இந்த 7,000 ரூபா சம்பளம் கொடுக்குறவன் படிக்காதவன், அவன்கிட்ட செல்வம் இருக்கு. அப்ப செல்வம் தானே வேணும். செல்வம் எவ்வளவு முக்கியம். கண்மையிலே அஞ்சனம் தீட்டி அந்திக்கருக்களில் தன்னுடைய மார்பகத்தை இன்னொருவனுக்கு விற்று தான் பெற்ற பிள்ளைக்கு பால் கொடுக்க எத்தனைக்கின்ற சகோதரிகள் என் தேசத்தில் எத்தனை பேர். அள்ளித்தருகிற இலவசங்களுக்காக காத்து கிடக்கிற கூட்டம் எத்தனை கோடி பேர். ஒரு செல்வத்திலே ஒரு நிறைவான வாழ்க்கை இருந்திருந்தால் இன்னொருடைய தயவில் வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு அவர்கள் ஆட்பட்டிருப்பார்களா? செல்வம் அல்லவா வேணும். இதை பேசுறதுக்கு பொன்விழா கண்ட ஹாஜி ஹரித்ராவுத்தர் கல்லூரி, தென்னையும் புன்னையும் மயங்கி கிடக்கின்ற உத்தமபாளையம் ஹாஜி ஹரித்ராவுத்தர் கல்லூரியின் பேராசிரியர் மானசீகன் செல்வமே என்று சாதிக்க வந்திருக்கிறார். கோடிக்கணக்கான வாசகர்களின் கொள்ளிடமாக திகழ்கின்ற ஆனந்த விகடனில் மேட்டுக்குடி மக்களினுடைய மேசை மட்டும் அலங்கரிக்கின்ற கல்கி போன்ற ஏடுகளில் சொல் வனத்தில் சொக்குகின்ற கவிதைகளை தருகின்ற மானசீகன் இவர்தான். இன்றைக்கு அவர் இங்கே அறிமுகமாக இல்லைங்க. வீரம்ங்க, வீரம் இருந்தால் நிர்பயாவுக்கு இந்த நெருக்கடி வந்திருக்குமா? டெல்லியில இன்னைக்கு 2 வருஷம் ஆகுது. சுவாதி மறைந்து ஒரு ரயில் நிலையத்தில் விடிந்து முடியாத வைகரை பொழுதில் அற்பத்தரமான ஆசைக்காக கொல்லப்பட்டால் சுவாதி. இன்னைக்கு 2 வருடம் ஆயிற்று. எத்தனை பெண்கள், எத்தனை நெருக்கடிகள். ஊழியராக ஊழியம் செய்ய போகிற இடத்தில் உருமக்கூடிய எருமைகள் எத்தனை பேர் அந்த காண்டா மிருகங்களினுடைய கண் சிமிட்டலுக்கு தப்பி குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேலை பார்க்கக்கூடிய விஷச்சூழலில் சிக்கிக்கொண்ட பெண்கள் இந்த நாட்டில் எத்தனை பேர். அவளிடத்தில் வீரம் இருந்திருந்தால் நிர்பயாவுக்கு இந்த நெருக்கடி வந்திருக்குமா? கல்லூரி மாணவர்களே, தான் படித்த கல்லூரியில் பயின்ற ஒரு மாணவியை ஓடிக்கொண்டிருக்கிற பேருந்தில் வல்லியல் பலாத்காரம் செய்து கொன்று தூக்கி வீசுகின்ற கொடுமை என் தேசத்தில் நடக்குமா? நாளாயினியை போற்றுகிற என் தேசம், பாஞ்சாலியை கொண்டாடுகிற என் நாடு, மாதவிக்கு மணிமுடி சூட்டி மகிழ்கிற நாடு, மணிமேகலைக்கு இலக்கியம் தந்த நாடு, கண்ணகியை ஆராதிக்கிற என் தேசம், பெண்களை தெய்வமாக கொண்டாடுகிற தேசத்தில் வீரம் இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? எது வேண்டுமென்றாலும் நடக்கும். நடக்கக்கூடாததெல்லாம் நடக்கும். அதை ஒரு ஆணை வைத்து பேசுவதை விட ஒரு பெண்ணை வைத்து பேசுவது நல்லது என்று கருதித்தான் இன்னைக்கு இருக்கிற சொற்பொழிவாளர்களிலே ஸ்டார் கேட்டகரி, அப்படி நட்சத்திர தகுதி உள்ள சொற்பொழிவாளர் மலர் வெளி வந்திருக்கிறார். அவங்க தேதியே கிடைக்காது.
காலத்து 10 மணியில் ஒரு இடத்துல பேசுவாங்க, 4 மணிக்கு இன்னொரு இடத்துல பேசுவாங்க. நான் சொல்லுவேன், நீ போகிற இடத்துல உன் உதவியாளராட்டாவது வாரேன், என்னை கூட்டிகிட்டு போ. அப்படி அவ்வளவு மார்க்கெட் வேல்யூ உள்ள பேச்சாளர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மலர்விழி. எல்லா நடுவர்களுக்கு கூடயும் போய் பேசிட்டு சாமர்த்தியமாக வந்துடுவாங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கி எந்த பேச்சை சொன்னாலும் அந்த பேச்சை மெருகூட்டுவதற்கு தகுந்த ஒரு பாடலை, உமாசங்கர் பாடினார் கல்வியா செல்வமா வீரமான்னு, அது மாதிரி ஒரு பாட்டை இசையோடு பொருத்தி அதை எல்லாரையும் வசீகரிக்கிற வல்லமை என் தங்கை மலர்விழிக்கு காலம் தந்த வரமா, கடவுள் கொடுத்த அருளா, அவள் தாய் செய்த தவமா எனக்கு தெரியாது. அப்படி பேசுகிற பெருமாட்டி வீரம்னு சாதிக்க வந்திருக்காங்க. இப்போ அரங்கம் தொடங்க போகிறது. கல்வியா செல்வமா வீரமா, கல்வின்னு தீர்ப்பு சொல்லுன்னு மனசுக்குள்ள ஆசை. நீதிபதி ஒருதலை பட்சமாக தீர்ப்பு வழங்குறான்னு நினைச்சிடப்படாது மன்றத்தில் யாரும். ஏன்னா கல்வியினாலேயே பேசப்பட்டவனா. நான் ஒரு கண்விழிக்காத கிராமம், நான் பிறந்தது நாஞ்சில் நாடு. எங்கள் ஊரில் தமிழ் பேசுகிறவங்களே கிடையாது. தமிழும் மலையாளமும் கலந்த மணிப்பிரவாள நடை பேசுகின்ற இந்தியாவினுடைய கடைக்கொடியில் நீலத்திரைகடல் ஓரத்தில் நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி எல்லையின் எல்லையில் பிறந்த நான், பெரியாரும் அண்ணாவும் கைகுலுக்கிக் கொண்ட வரலாற்று சிறப்பு மிகுந்த திருப்பூர் நகரில் சைவ சித்தாந்த சபையில் பசுமையங்காடி சைவ சித்தாந்த சபை நடத்துகிற நிகழ்வில் மாணிக்கவாசகன் அரங்கத்தில் நடுவராக வந்திருக்கிறேன் என்றால் இது கல்வியால் வந்த சிறப்பு என்று நான் கருதி கொண்டிருக்கிறேன். இந்த வேளையில் கல்விக்கு எவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது, அப்பா எத்தனை சிறப்பு இருக்கு. எல்லாவற்றையும் பட்டியலிட்டு கல்வியை கரை சேர்ப்பதற்கு முதல்ல கணேசன் தானே வரணும். அதனால கணேசனே வருகிறார். மாண்புமிகு நடுவர் அவர்களே, அன்று ஒரு முதலமைச்சர் உங்களுக்கு ஒரு பதவி தந்தார். இன்று வான்கலந்த மாணிக்க வாசகன் உங்களுக்கு ஒரு பதவி தந்திருக்கிறார். இந்த பதவி நிரந்தரமான பதவி. இரண்டு அமைப்புகள் சேர்ந்து இந்த நிகழ்வை நடத்துவதில் எனக்கு பொருத்தம் என்று படுகிறது. ஒன்று பசுமை இயக்கம், இன்னொன்று சைவ சித்தாந்த சபை. பசுமை என்பதனுடைய வேர்ச்சொல் பசு, பசு என்றால் ஆன்மா. சைவத்தினுடைய அடிப்படையே பசு, பதி, பாசம் என்கின்ற மூன்றும் தான். ஆக இந்த இரண்டும் பொருத்தப்பாடு உடையதாக இங்கே நடக்கிறது என்பதிலே நான் மிக பெருமை அடைகின்றேன், வணங்குகின்றேன். இதிலே திரு உமாசங்கர் அவர்கள், அவருடைய குடும்பத்தினர், அழைத்து அழகு பார்க்கின்ற அழகுராஜ், பேச வந்திருக்கின்ற பேச்சாளர் பெருமக்கள், நாற்காலியிலே அமர்ந்து கேட்கின்றவர்கள், வெளியில் அமர்ந்து கேட்கின்ற பெருமக்கள், தாய்மார்கள், அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை செலுத்துவதிலே பெருமை அடைகின்றேன். நடுவர் அவர்களே, கல்விக்கும் கடவுள் உண்டு, செல்வத்திற்கும் கடவுள் உண்டு, வீரத்திற்கும் கடவுள் உண்டு. கல்விக்கு கடவுள் யார்? கலைமகள் சரஸ்வதி. செல்வத்திற்கு மகாலட்சுமி. வீரத்திற்கு துர்க்கை. காளின்னு சொல்லிட்டார். ஏற்கனவே ஒரு காளியாக ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க. கையில் சூலாயுதம் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், எனக்கு பக்கத்தில் உட்காரவே பயமாக இருக்குது. அடக்குன்னு ஏதாவது குத்திட்டாங்கன்னு வைங்க. நான் என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். 3 கடவுளரையும் ரவிவர்மா ஓவியத்திலே சமைத்திருக்கிறார். அழகாக சமைச்சிருக்கார்.